பிரியங்கா அவ யாரோ ஒருத்தி கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரோ ஒருத்தி தான். அவங்க இந்த வீட்ல இருக்கிறது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படினா நீங்க ரெண்டு பேரும் வெளிய போயிருங்க. டாடி என்ன பிரியங்கா? அப்ப நாங்க இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் இருக்க கூடாதுன்னு சொல்லல. உங்க ரெண்டு பேருக்கும் தான் மீனா இங்க இருக்கிறது பிடிக்கல. அதனால தான் வெளிய போங்கன்னு சொன்னேன். டாடி நீங்க நியாயப்படி மம்மி கூட தான் வாழணும். அந்த லேடி நேத்து வந்தவங்க டாடி. அவங்களுக்காக மம்மியை தூக்கி போட நினைக்கிறீங்க? நான் யாரையும் தூக்கிலாம் போடல. அவதான் என்னை விட்டுட்டு போய் இத்தனால அவங்க அண்ணன் வீட்டுல இருந்தா. மீனா மட்டும் இல்லன்னா நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பேன்? நீங்களும் வந்து எங்க அண்ணன் வீட்ல இருக்க வேண்டியதானே? எங்க அண்ணன் வீட்ல எனக்கு மட்டும் சோறு போட்டு உங்களுக்கு படம் விட்டுருவாங்களோ? நீ ஏன் அவியல அங்க போய் கஷ்டப்படுத்துறதுக்கு தங்கியிருக்கா? என்னைய வந்து அங்க தங்க சொல்றியோ? ஒழுங்கா நீ நம்ம வீட்டுல இருந்து நீ என்னை கவனிச்சு இருந்திருக்கணும். நீ இங்க இல்லாம உங்க அண்ணன் வீடு தான் முக்கியம்னு ஓடிட்டு என்னை குறை சொல்லாத ராசதி. அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல, இனி உங்களை நான் நல்லா கவனிச்சுக்கிட்டேன். அவ அவங்க அண்ணன் வீட்லயே இருக்கட்டும். ராசாத்தி நான் அவ கழுத்துலயும் தாலி கட்டியிருக்கேன். அவளோ எனக்கு பொண்டாட்டி தான். நீ வந்த உடனே அவளை அனுப்புறதுக்கு அவன இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது. என்ன புரிஞ்சுதா? இங்க பாருங்க, அவ இந்த வீட்டுக்கு வர கூடாது. மீனா இங்கதான் இருப்பா. உனக்கு பிடிக்கலனா நீ உங்க அண்ணன் வீட்டுல போய் இரு. டாடி பிரியங்கா உனக்கும் பிடிக்கலனா நீ உன் புருஷ வீட்டுல போய் இருமா. இது நான் மீனாக்காக வாங்கின வீடு. இங்க அவ இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. போய் பேக தூக்கிட்டு வா. நான் உன்னை கூட்டிட்டு போய் உன் புருஷ வீட்டுல விடுறேன். ஏங்க என்ன ரசதி? மீனாவை அனுப்பி விட்டுட்டா அவ சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறியோ? நம்ம பிரியங்காவை அவ காலத்துக்கு சேர்த்துக்கிட மாட்டாவ. உனக்கு தெரியும்ல மீனாவோட அண்ணனை பத்தி. தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைப்பாரு. அதுக்கு பிறகுதான் யாரா இருந்தாலும் அவருக்கு. ஒழுங்கா நான் சொல்றத கேளு. மீனா என்ன இந்த வீட்டுல உன் தலைமையிலேயே ஏறி உட்கார்ந்துருக்கா? அவ பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்க போறா. நீ பேசாம அவ பேச கூட மாட்டா. இத்தனை நாள்ல உன்னை ஏதாவது பேசியிருக்காளா இல்ல ஏசிருக்காளா? நீயே சொல்லு ராசத்தி. அவ பாட்டுக்கு தானே அவ இருக்கா. அவ இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? பாருங்க, நீங்க செய்யறது தப்பு. தப்புதான் ராசாத்தி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் சரி. இத்தனை நாள் தான் மீனாவை நான் தனியா தவிக்க விட்டுட்டேன். இதுக்கப்புறமாதே அவ என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ இங்கதான் இருப்பா. உனக்கு அவ இருக்கிறது பிரச்சனைனா நீ வீட்டை காலி பண்ணிரு. பிரியங்கா பேக் எடுத்துட்டு வாமா. நான் கொண்டு போய் உன்னை உன் புருஷ வீட்டுல விடுறேன். நான் போக மாட்டேன். ராசாத்தி பிள்ளைக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி விடு. இல்ல அவளை மாப்பிள்ளை ஏத்துக்கிட மாட்டாரு. நான் போய் வண்டியை ஸ்டார்ட் பண்றேன், வந்து யார சொல்லு. போறல மம்மி, என்னை இப்பவே கூட்டிட்டு போய் விட்டுட்டு அந்த லேடியை கூட்டிட்டு வந்துடணுமா? அதுக்குதான் டாடி இப்படி அவசரப்பட்டு ஓடுறாங்க. பிரியங்கா உங்க அப்பா சொல்றது சரிதானே? அந்த பொம்பளைய நம்ம துரத்துனா உன்னை அவிய வீட்டை விட்டு துரத்திடுவாங்கம்மா. அதனால நீ தயவு செஞ்சு அங்க போ. மம்மி போ பிரியங்கா, நீயே என் உயிரை வாங்காத. மம்மி எனக்கு அவன் கொடுக்குற வாழ்க்கையே வேண்டாம். நான் உங்க கூடயே இருந்துடுறேன். அரைஞ்சி பொல்லுகளெல்லாம் தட்டிடுவேன். வாழ்க்கை வேண்டான்னு ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. என்ன அதுக்காக நாங்க எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும். ஒழுங்கு மரியாதையா உன் புருஷ வீட்டு கிளம்பு. மம்மி பைய தூக்கிட்டு போனே. மம்மி நாங்க போன அந்த லேடி மறுபடியும் இங்க வந்துருவாங்க. அத நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல பைய தூக்கிட்டு கிளம்பு. இனி இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன் மம்மி. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த மாட்டீங்களா? என்னைய தான் சொல்லணும். குழந்தை பாத்து குழந்தை, மெதுவா பா குழந்தை. மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா. குழந்தைய உள்ள படுக்க வச்சுட்டு வாரேன். மா குழந்தைக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்குமா. ஊசி போட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. டாக்டர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதான் கொஞ்ச நேரம் படுக்கட்டும். அப்புறமா கஞ்சி வச்சு கொடுங்க. மா ரொம்ப ஃபீவர் அதிகமா இருக்குமா. காய்ச்சல் கொஞ்சம் குறையட்டும். எனக்கு பாத்திரம் விளக்கணுமா? மா அதெல்லாம் முடியாதுமா. பாவம் அவளால நிக்க கூட முடியல. கொஞ்ச நேரம் போய் அவ படுக்கட்டும். நீங்க கஞ்சி வச்சு அவளை எழுப்பி கொடுங்க. மா அதான் சொன்னல அவளால நிக்கவே முடியலம்மா. ஜுரம் ரொம்ப அதிகமா வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்ல படுத்துதான் இருந்தா. இல்ல தேய், உண்மையிலே காய்ச்சல் வந்துட்டு தேய்.
மா குழந்தைய ஏசாதங்கம்மா. அவளே பாவம் காய்ச்சல்ல இருக்கா. உங்களால வேலை செய்ய முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன். சாப்பாடு வேணா ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்துருட்டுமா? மா அது மட்டும் கொஞ்சம் வச்சுட்டாங்களா? ஏமா ஏமா இப்படி பேசுறீங்க? எனக்கு அவளால முடியலம்மா. இல்லைன்னா அவ செய்யதான் செய்வா. குழந்தை இப்பெல்லாம் மாறிட்டோம்மா. மா கொஞ்சம் பொறுமையா இருக்குமா. நாளைக்கு காய்ச்சல் சரியாயிரும். அதுக்கப்புறம் அவ வேலை பாப்பா. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா. குழந்தை எங்க அம்மா எப்பவுமே அப்படிதான். குழந்தை நீ எதுவும் நினைக்காதப்பா. ஏங்க என்னைய கை தாங்கல பிடிச்சிடுங்க. நான் போய் கஞ்சி அடுப்புல வச்சுட்டு வரட்டுமா? வேண்டாம் குழந்தை, நான் வாங்கிட்டு வந்து தாரேன். கஞ்சிலாம் கிடைக்காதுங்க. உங்க அம்மா சொன்ன மாதிரி சோறு வேணா கிடைக்கும். சரி குழந்தை, அதான் சரோஜா இருக்காங்கல்ல, அவங்கள கொஞ்சம் கஞ்சி மட்டும் வச்சு தர சொல்றேன். நீ உள்ள வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு குழந்தை. அப்பதான் இந்த காய்ச்சல் சரியாகும். சரிங்க. மீனா, மீனா, மீனாமா. வாங்க வாங்க உட்காருங்க தம்பி. பரவாயில்லக்கா, இருக்கட்டும். மீனா இங்க தானே இருக்கா? ஆமா உள்ளதா இருக்கா. அழுதுட்டே வீட்டுக்கு வந்தா. நான் என்னமோ ஏதோன்னு பதறி போய் அவட்ட கேட்டு ஒண்ணுமே சொல்லல. அப்புறமா ரொம்ப கெஞ்சி கேட்ட பிறகுதான் சொன்னான். இந்த புளியங்காவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாலாமே. அப்படியா பிரியங்கா? அப்படியா செஞ்சா? டாடி நான் சொன்னல எனக்கு அவங்கள பிடிக்கலன்னு. அதுக்கு வீட்டுல இருக்கவங்களை கழுத்தை பிடிச்சா வெளியே தள்ளுவா? உங்களுக்கு இது தெரியாதோ? எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா. நான் வெளியே போன நேரத்துலதான் இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த பிள்ளைங்காவுக்கோ அம்மைக்கோ வாய் காணாது. உங்களுக்கே தெரியும்ல, மீனா ஒரு அப்பலானி. ஒரு வார்த்தை கூட யாரையும் கடிந்து பேச மாட்டா. இவங்க ரெண்டு பேரும் பேசின பேச்சு தாங்க முடியாம தான் அவ இங்க ஓடி வந்துட்டா. ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப பேசிதுக்காவ. இன்னும் அழுதுட்டே தான் இருக்கா பாம்போல. நல்ல வேலை மீனாவோட அண்ணன் வீட்டுல இல்ல. இருந்திருந்தாவ இங்க நடக்கதே வேற. பிரியங்கா நீ செய்யறது சரியில்லம்மா. எதுக்கு இப்படி செஞ்சா? டாடி எனக்கு மம்மி லைஃப் தான் முக்கியம். இவங்க யாரு? எதுக்கு நம்ம வீட்ல வந்து இருக்காங்க? என்னடி யாரா? உனக்கு அவ அம்மா மாதிரிதான். உங்க அப்பா அவ கழுத்துல தாலி கட்டி இருக்காரு, ஞாபகம் வச்சுக்க. அது மட்டும் இல்ல, அவ புருஷனோட அத்தை. எங்களுக்கு அவ உரிமையான சொந்தம். சும்மா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு தெரியாத சொல்லிட்டேன். ஏக்கா மீனாவை கூப்பிடுங்கக்கா, நான் கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். பிரியங்காவை விட்டுட்டு அவளை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். மீனா, மீனா, மீனா உன் புருஷன் வந்திருக்காரு, வாமா. மீனா வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வரலங்க. ஏன் மீனா, எதுக்கு அப்படி சொல்றா? நாங்க இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. நாங்க வரலங்க. மீனா நான் ஏதாச்சும் சொன்னாதான் நீ வருத்தப்படணும். மத்தவங்க சொன்னதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத மீனா. வா நம்ம வீட்டுக்கு போவோம். இல்லங்க நான் இங்கேயே இருக்கேன், நீங்க போவாங்க. மீனா நான் கூப்பிட்டா வரமாட்டியா? இல்லங்க வருவேன். ஆனா ராசாத்தி அக்கா ஏதாவது சொல்லுவாங்கல்ல. அவ இதுக்கு மேல எதுவும் சொல்ல மாட்டா. நீ வா நம்ம வீட்டுக்கு போவோம். மீனாமா தம்பி சொல்றது கேளுமா, போ. வா மீனா, நம்ம வீட்டுக்கு போலாம். இதுக்கு மேல இந்த வீட்டை விட்டு போகணும் நீ யாரும் சொல்ல மாட்டாத. நான் பாத்துக்கிட்டே வா. எக்கா நான் பிரியங்காவை விட்டுட்டு மீனாவை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்தேன். நீங்க பிரியங்காவை பாத்துக்கோங்க, எதுவும் சொல்லாதீங்க. அவ சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. சின்ன பிள்ளை செய்யற தப்பா இது? மீனா அவளுக்கு அம்மா மாதிரி. அவளை போய் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருக்கா. பாவ மீனா அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா யாரு என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க? மன்னிச்சிருங்கக்கா, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கறேன். இனி இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காது. பிரியங்கா மீனா இனிமே நம்ம வீட்டுலதான் இருப்பா. உனக்கு அவ அங்க இருக்கிறது பிடிக்கலன்னா நீ வீட்டுக்கு வராத. டாடி வராதம்மா. இதான் உன் புதுச வீடு, நீ இங்கதான் இருக்கணும். மீனா வா நம்ம வீட்டுக்கு போலாம். யார் என்ன சொன்னா என்ன? நான் வர வரைக்கும் நீ அங்கே தானே இருந்திருக்கணும். எதுக்கு வீட்டு விட்டு வந்தா? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினா வர மாட்டாளா? என்ன பேசுறிய? மனுஷருங்கக்கா, இனி இந்த மாதிரி நடக்காது. மீனா வா நம்ம வீட்டுக்கு போலாம். சரிங்க.
தம்பி எடுங்க சாப்பிட்டுட்டு போலாம். வேண்டாக்கா, இன்னொரு நாள் சாப்பிடு. நான் மீனாவை கூட்டிட்டு போறேன்க்கா. சரி தம்பி. மைனி போயிட்டு வரேன். சரிம்மா, பாட்டு போயிட்டு வா. பிரியங்கா வரமா, ஒழுங்கா மாமியார் பேச்சு கேட்டு நட. என்னதான் வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல, எனக்கு எதுக்கு அட்வைஸ் பண்றீங்க? என்கிட்ட யாருமே எதுவும் பேசண்டா. சரிம்மா வாரேன். புளியங்கா, என்ன அவ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறியோ? இப்ப நான் உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினா உனக்கு பாக்கடம் கிடையாது, ஞாபகம் இருக்கட்டும். ஏன்னா உங்க அப்பாவே வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டாவ. இதுக்கு மேல நீ எங்க போவா? எல்லாத்துக்கும் நீங்களும் அந்த லேடி என்ன காரணம்? நீங்களாம் எங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா. நாங்க ரொம்ப நிம்மதியா இருந்தோம். எங்க வாழ்க்கையில தேவையில்லாம பூந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டீங்க. புளியங்கா, ரொம்ப பேசாத, அப்புறம் இந்த வீட்டுல இருக்க முடியாது. பா, உள்ள போய் பைய வச்சுட்டு வேலையை பாரு. சரி, இந்த வீட்டுல